ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் இன்வெர்டர் மாடல், ஃப்ரண்ட் ரோலோட இக்கோ பபுள் மாடல். சரிங்களா? இது வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டோர் லாக் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிசின்னு சொல்லிட்டு எரர் அவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசின்ற எரர் வந்து நம்ம கொடுத்துருக்காரு. சரிங்களா? இது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு போர்டு வந்து பிரிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் டிசி லிங்க்குக்கு வந்து அதாவது டிசின்னு காட்டுதுன்னா அது டோர் லாக் கொண்டான எரரு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிலே கனெக்ஷன்ஸ் வந்து வருது. பார்த்திங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து பிசிபி ஆன் பண்ண உடனே எல்லாத்துக்கும் சப்ளை இது வழியாக தான் அவுட் ஆகும். இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகி தான் இது வந்து ரிலேக்கு வந்து ப்ளஸ் மைனஸு. இதில் 12 வோல்ட் வரும்போது இது வழியாக இருக்கிற இந்த ஃபேஸ் வந்து காமன் இது வந்து இந்த ஃபேஸ் வந்து காமனாக இதுக்கு போயிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இல்லை. இந்த 2 ரிலே, இது வந்து இந்த 2 இன்லெட்டு, இது வந்து டோர் லாக்கு. இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இது தான் வேலை செய்யும். நான் உங்களுக்கு அந்த ட்ராக் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரிலே தான் நான் சொல்கிற ரிலே. பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இந்த ரிலே ஆக்டிவேட் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற ஃபேஸு காமனாக இதுக்கு வந்துடும். இது வந்து பாருங்கள், இந்த ஒயர் வந்து ஃபுல்லாக இது பாருங்கள், காமனாக எல்லா ரிலேக்கும் இங்கே ஒரு 2 ரிலே இருக்குது. இந்த ரிலேக்கு வந்து என்சி காமனுக்கு வந்து ஃபேஸ் வந்துடும். சரிங்களா? இந்த ரிலே ஆக்டிவேட் ஆச்சுன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ரிலே பிரச்சனை இல்லை, இது கரெக்டாக சப்ளை கொடுத்துருது. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே தான் வந்து நமக்கு டோர் சுவிட்சுக்கு உண்டான ரிலே. இந்த ரிலேக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற காமன் ஃபேஸ் வந்து அதாவது இது வந்து காமன் ஃபேஸு. இது வந்து இந்த ரிலே ஆக்டிவேட் ஆச்சுன்னா இங்கேருந்து இந்த லைனுக்கு வந்துடும். இது இந்த லைனுக்கு வந்ததுன்னா இந்த டோர் சுவிட்சுக்கு உண்டான காமன் ரிலேக்கு வந்து இந்த ஃபேஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுலேருந்து டோர் டிகர் ஆகும்போது இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த பாயிண்ட் இங்கேருந்து வந்து இந்த டோர் சுவிட்சுக்கு போய் லிங்க் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிரான்சிஸ்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டிரான்சிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட் இதில். அதாவது அந்த டிரான்சிஸ்டர் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து டோர் லாக் ஆன டிரான்சிஸ்டர். இந்த மாடல் போர்டு வந்தாலே நீங்கள் டேரெக்டாக டோர் லாக் ஆகலைன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு வோல்ட் வந்து அவுட் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? இந்த டிரான்சிஸ்டர் தான் இஷ்யூ. இப்போ இந்த டிரான்சிஸ்டர் மாற்றினதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக சப்ளை வருது. நான் உங்களுக்கு இந்த ரிலேலாம் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த அவுட்புட் காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த டயோடு போட்டிருங்க பாருங்கள், சேஃப்டி டயோடு. இது வழியாக தான் வந்து இது நீங்கள் செக் பண்ணும்போது இதுக்கு சப்ளை வருதான்னு பார்க்கணும். இதுக்கு சப்ளை வந்து உங்களுக்கு ரிலே வந்து எங்கேஜ் ஆகலைனாலும் டிசி எரர் காட்டும். ப்ளஸ் வந்து டோர் சுவிட்சுக்கு வந்து சப்ளை வந்து டோர் சுவிட்ச் வேலை செய்யலை அப்படின்னாலும், டோர் சுவிட்ச் சப்ளை வந்து டோர் சுவிட்ச் வேலை செய்யலாம், நீங்கள் டோர் சுவிட்சை மாற்றிக்கலாம். பட் ஆனால் சப்ளை வருதா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் டேரெக்டாக ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த டயோடில் நீங்கள் சேஃப்டி டயோடில் செக் பண்ணிங்கன்னா 12 வோல்ட் இல்லை 15 வோல்ட் ப்ரெசென்ட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து இந்த ரிலேக்கு சப்ளை வந்துடுச்சு. சப்ளை வந்து எங்கேஜ் ஆகலைன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ரிலேவை மாற்றணும். அது வரைக்குமே வந்து நீங்கள் ட்ரேஸ் அவுட் தான் பண்ணி ஆகணும். இப்போ வந்து மற்ற எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே செக் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த யூஎல்என் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெயின் ரிலே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இது. சரிங்களா? ப்ளஸ் இதுக்குண்டான ஆக்டிவேஷன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வழியாக நெகட்டிவ் வந்து இதுக்கு ப்ரெசென்ட் ஆகணும். ப்ளஸ் வந்து ஃபேஸ் வந்து அதாவது ப்ளஸ் வோல்ட் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு லூப்பில் இருக்கும். நெகட்டிவ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வழியாக லிங்க் ஆகி இதில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை. ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து நீங்கள் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இதெல்லாம் மாட்டிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ரிலே வந்து 2 ரிலேவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இது நான் சேஃப்டி டயோடுக்கு வந்து அந்த வோல்டேஜ் வருதான்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் பாருங்கள். இப்போ எதுவுமே வோல்டேஜ் வரல. நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? 12 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. சீரியஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 12 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. 11.7 நமக்கு வந்து டெஸ்ட் லேம்ப் போட்டிருக்கோம் பல்பு, அதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் டோர் லாக் பண்ணுறேன். இந்த டோர் லாக் இந்த இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் பாருங்கள். டோர் லாக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைட் எரியுது, டோர் லாக் சிம்பிள் காட்டுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12 வோல்ட் தான் நமக்கு வராமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் நம்ம இவ்வளோ செக் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் கரெக்டான ஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இது எல்லாமே டீட்டெயில்ஸாக காட்டுறேன்.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சர்வீஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 11.7 12 வோல்ட் வந்துடுச்சு. இது நான் இந்த டெஸ்ட் ஒயர் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இதுதான் இந்த ப்ரௌன் கலர் ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இதுலேருந்து அவுட் ஆகுது பாருங்கள். இந்த ஒயர் தான் வந்து டோர் லாக் போகிற சப்ளை. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் PCB சர்வீஸ். இந்த சப்ஸ்கிரைப்